அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய கும்பராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகிறது, மாணவர்களுக்கு எப்படி இந்த மாதம் அமையப்பெற போகிறது, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு தேவி திரௌபதி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் மகர ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கும் அப்படின்னு 3 கிரகங்களினுடைய சேர்க்கையானது மகர ராசியில் நடக்குது. அதே சமயம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சேரப்போகிறாரு. மேலும் 20ஆம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுகிறாரு. மகரம் கும்பத்தில் கிரக பெயர்ச்சியும் சேர்க்கையும் நடக்க இருக்க மாதமா அமையப்பெறுகிறது இந்த பிப்ரவரி மாதம். அது மட்டும் இல்லாமல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த 2024ஆவது ஆண்டு பிறந்திருக்குங்க. இதனால இந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வருது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நேயர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை தோற்கடித்து அதன் மூலமாக செல்வாக்கு உயர காண்பீங்க. சில நேரங்களில் சிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். இதன் விளைவாக அவமானத்தையும் நீங்கள் சந்திக்கலாம். அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் புத்திசாலித்தனமாகத்தான் செயலாற்றி வெளிவர வேண்டியது முக்கியம். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருப்பவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செயல்கள்லையுமே நீங்கள் போராடி தான் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியடையும். அதே சமயம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பணவரவு எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவும் இருக்கலாம். அதே சமயம் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய உங்களின் முயற்சி ஓரளவிற்கு வெற்றியை தருங்க. இதுவரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே மாதத்தினுடைய பகுதியில் நீங்க ஆரம்பிக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளையும் சமாளித்து வெற்றியடையக்கூடிய மாதமாகவும் திகழுங்க. எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாகட்டும் அல்லது பிரச்சனைகளாகட்டும் நீங்கள் அதில் எளிதாகவே வெற்றி கண்டு வெளிவருவீங்க. அத்தனை பிரச்சனைகளையுமே எளிதாக முடித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பிறரிடம் கடுமையாக நடந்து கொள்வதை மட்டும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானத்திற்கு உள்ளாக நேரிடலாம். உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுங்க. தம்பதிகளுக்கு இடையே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். திருமணத்திற்காக நீங்கள் காத்திருப்பவர்கள் அப்படின்னா உங்கள் மனதுக்கு பிடித்த வரன் தேடி வருங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்க. சேமிப்பு உயரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பண வரவிற்கு எந்தவித குறையும் இருக்காது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசரப்பட்டு எந்த முடிவுமே இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாங்க. மறைமுகமாக
கடினமான எதிர்ப்புகள் அடிக்கடி ஏற்படதான் செய்யும். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் உங்களுக்கு எழலாம். அதே மாதிரி பணிச்சுமை அப்படின்னு வரும்பொழுது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க. அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக அனைத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போகிறதுனால பல நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக பிறரின் ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இழப்புகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அதே சமயம் பணத்தை முறையாக செலவு செய்தீங்க அப்படின்னா வீண் விரயத்தையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. தொழிலில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் லாபம் கிடைக்க பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த வழக்குகள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும். தெய்வ பணிகளில் அதிக ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க. மூத்தவர்களினுடைய சொல்ல கேட்டு நடப்பதன் மூலமாக மகிழ்ச்சி குடும்பத்தில் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. தம்பதிகளுக்கு இடையில அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல செய்தி வந்து சேரும். காரிய அனுகூலம் உண்டாகுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களினுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடலாம். அப்படிங்கிறதுனால பணியிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம். அதனால் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடுமையான முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்க பெறுங்க. நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உருவாகும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்குங்க. பணத்தை கையாளும் போதும் அல்லது பணத்தை செலவு செய்ய போதும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சில நேரங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் எழலாம். அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது பண பரிவர்த்தனைகள்லையோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையோ அல்லது யாருக்கேனும் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. அவசரமாக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க. அவசர முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடம் கனிவாக பேசுனீங்க அப்படின்னா பல காரியங்களில் உங்களால் வெற்றி பெற முடியும். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் துரோகிகளை கண்டறிந்து விலகுவீங்க. வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு சாதகமான சூழ்நிலை இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. நேரம் காலம் பார்க்காம உழைத்தால் மட்டுமே பணிச்சுமையும் குறையும். உடன் பணி புரிபவர்களிடம் எந்த வேலையையும் நீங்கள் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் சில விபரீதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பணியிடத்திலேயோ குடும்பத்திலேயோ கவன சிதறல், அலட்சியம் காரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் ஏற்படலாம். இந்த சின்ன தவறுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும், அவமானத்தையும் ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி கவனமாக இருக்க வேண்டியதும் அலட்சிய போக்க கைவிட வேண்டியதும் முக்கியமான ஒன்று. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பணியிடத்துலையும் சரி, உங்களுடைய வீட்டில் நீங்கள் பழகக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலையும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க, பழகுங்க. பணியிடத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக பணிகளை
செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. அலட்சியம் அப்படிங்கிறது இந்த 2 இடத்துலையுமே கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்குங்க. உடன் இருப்பவர்களினுடைய மனதை புரிந்து கொண்டு கனிவாக பேசுனீங்க அப்படின்னா பலவித பிரச்சனைகள் தவிர்க்கப்படும், உங்களுக்கு நன்மை உருவாகும். அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை கும்பராசி அன்பர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக வர இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய முயற்சிகள் வெற்றி அடைய கொஞ்சம் காலதாமதம் ஆகதாங்க செய்யும். மன உறுதியுடன் நீங்க முயற்சி செய்தால் கண்டிப்பா வெற்றி உண்டாக பெறும். ஒரு சில முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஆராய்ந்து துணிச்சலா முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. தம்பதிகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாதப்பிற் பகுதியில் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்குங்க. இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. அதே சமயம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த பிப்ரவரி மாதம் திகழுங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வியாபாரத்தில் உங்களினுடைய கடின உழைப்பின் காரணமா லாபம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கிடைக்கும். அப்படின்னாலும் புதிய முதலீடுகள் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது பண வரவு அதிகரிக்கும் என்றாலும் வீண் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால செலவுகளை திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நிதானமாக நீங்க செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் இனிமையான மாதமாக திகழும். அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைனா உங்களுடைய உடைமைகளையோ அல்லது பணத்தையோ இழப்பதற்கான வாய்ப்பிருக்கு அல்லது களவு போக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது முக்கியமான ஒன்றுங்க. புதிய முயற்சிகள் ஓரளவிற்கு வெற்றியை கொடுக்கும் என்றாலும் புதிய முயற்சிகளை நீங்க கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லதுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா 1000 தடைகள் ஏற்பட்டாலும் சரி அனைத்து விஷயத்திலையுமே நீங்க சாமர்த்தியமா எதிர்கொண்டு அதை முறியடித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மூன்றாவது நபரின் தலையீடு காரணமா உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். அதே சமயம் பொறுமையாக இருப்பதன் மூலமா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதற்கு வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். அதனால வியாபாரத்தை விரிவாக்க புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் தாமதத்திற்கு பிறகு வெற்றியும் அடைவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசியால அர்ச்சனை செய்வதன் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சுபிக்ஷம் உண்டாகும். அதே மாதிரி சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழுங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் சூரிய பகவானும் விநாயக பெருமானும்.